எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப ஈஸியான டேஸ்ட்டான இந்த சர்க்கரை வாழை அதாவது கலக்கலா எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். இதுக்கு ஒரு 3 கப் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு மைதா மாவு, 1 கப்பு ஃபுல்லாக சீனி எடுத்திருக்கேன், சர்க்கரை. அதில் வந்து ஒரு ஏலக்காவும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு திரிச்சுக்கலாம். நல்லா மையாக திரிச்சிட்டு உள்ளே போட்டுக்கலாம். இது கூட ஒரு பிஞ்ச் அளவு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவு நெய், ஒரு 1/2 டம்ளர் அளவு பால் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 1 1/2 கப் அளவு தண்ணி எனக்கு சரியாக இருந்தது. இந்த அளவு மாவு வந்து எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் வந்தது. உங்களுக்கு கம்மியாக செய்யணும்னாலும் நீங்கள் கம்மியாக எடுத்து செஞ்சுக்கோங்க. இப்போ நல்ல பெரிய சைஸ் உருண்டையாக எடுத்துகிட்டு பூரிக்கட்டையில் வச்சு தேய்ச்சிக்கலாம். இந்த கட்டை ஃபுல்லாக வர அளவுக்கு நல்லா விரித்து விட்டுக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் விரிச்சிட்டு கட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா கட் பண்ணதுக்கு எடுத்து இந்த பேப்பரில் எல்லா பீசஸ் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லலாம். எடுத்துகிட்டு நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துட்டோன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் சின்ன வயசில் அம்மாவுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணியிருப்போம். நம்ம ஃபஸ்ட்டு செஞ்ச பண்டமும் இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.